புதிய அரசாங்கம் வந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம், அதை ஏதோ ஒரு அரசாங்கம் வருது, எங்களுக்கு ஏதோ செய்வாங்கங்கிற நினைப்பு இருந்த ஒழிய வேறு எந்த நினைப்பும் வரல. ஆனால் இந்த மாற்றம் வர்த்தகர்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பணக்காரர்கள் பணக்காரராக தான் ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏழைகள் இன்னும் ஏழைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு மாற்றம் தேவை. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு, இன்னும் வரணும். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே நம்பி தான் வாக்களிச்சிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் அவங்களால முயன்ற அளவு எங்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கு மக்களுக்கு இனவாதம் பிரதேசவாதம் எல்லாம் அரசியல் தலைவர்களால் விதைக்கப்பட்டதை தவிர எங்களுக்குள்ள அது எப்போவுமே இல்லை. நாங்கள் அனைவரும் பெருமைப்படுறோம். ஸ்ரீலங்கன் உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையானவர்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஆட்சி மாற்றம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இப்பொழுது இலங்கையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் புதிய அமைச்சரவை நியமனம் இடம்பெற்றது. இதில் 21 அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையிலே சத்தியப்பிரமாணமும் செய்து கொண்டார்கள். இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம், இந்த அரசியல் மாற்றமானது மக்கள் மத்தியிலே இவ்வாறு பேசப்படுகின்றது. இது குறித்து மக்களுடைய கருத்து என்ன, அவர்கள் அரசாங்கத்திற்கு வைக்கின்ற பிரதான கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்று கருத்து கேட்ட போது அவர்கள் என்ன கூறினார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஆகவே மக்கள் என்ன சொன்னார்கள், குறிப்பாக பொதுமக்களும் சரி, வியாபார ரீதியில் வர்த்தகர்களும் சரி, இவ்வாறு அனைவரும் என்ன கூறுகின்றார்கள், இந்த புதிய அரசாங்கத்துக்கு மக்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த காணொளி நாங்கள் விவரமாக பார்க்கலாம். இந்த அரசியல் ரொம்பவே புதுசாக இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லா மக்களுமே அதை எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நானும் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம். அதாவது எல்லா பிரச்சனைகளுக்குமே முகம் கொடுத்து ரொம்பவே சிச்சுவேஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து தான் எல்லாருமே மக்கள் எல்லாம் வாக்களித்தோம். அதே மாதிரி பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும், எல்லாருக்கும் நன்மையே நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா தொடர்ந்து வர காலங்களில் நம்ம ஃப்யூச்சரில் பிள்ளைகளுக்காக சரி இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு, இன்னும் வரணும். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே நம்பி தான் வாக்களிச்சிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் அவங்களால முயன்ற அளவு எங்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பொருளாதார பிரச்சனை மெயினாக இப்போ நாங்கள் உழைக்கிற அளவுக்கு மக்களுக்கு சாதாரண ப்ரைஸ் எங்கேயுமே எதுலேயுமே கிடைக்கிறதில்ல. தங்கம்னாலும் அப்படித்தான், சாதாரணமாக சமையல் சாமான் எல்லாமே அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. அப்போ நிர்ணயிக்கிற விலைகள்லேருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று குறையிற நேரம் ஒன்று கூடுது, ஆட்களுக்கு சமாளித்து கொள்ள முடியலை. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே அதுதான் மெயின் பிரச்சனை. என்னன்னு கேட்டால் சாதாரணமாக ரொம்ப பெரிய வாழ்க்கை வாழணும்னு எந்த மக்களுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக மனுஷன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒன்று வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இலங்கை வாழ் மூவின மக்களும் எதிர்பார்த்த ஒரு அரசாங்கம் வந்திருக்கென்று நான் நினைக்கின்றேன். மூவின மக்களும் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். இனவாதம், மதவாதம், மொழிவாதம் எல்லாம் தோற்றிருக்கின்றது. உண்மையிலே ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்கின்றது. உண்மையிலே தமிழர்களுக்கு கூட 2 பதவிகள் கிடைத்திருக்கின்றன. உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய தேவைகள் என்பது அன்றாட தேவைகளை விட நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்வு, அதாவது மொழி பிரச்சனை. இந்த நாட்டில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால், இங்கே வாழ்கின்ற தமிழர்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், 3 பேரினதும் 3 பேரின கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரே சமமான உரிமையை எதிர்பார்க்கின்றோம். சிங்களவர் வேறு, தமிழர் வேறு, முஸ்லீம் வேறு என்று பிரித்து பார்க்காமல் நாம் எல்லாம் ஒரே இனம், ஒரே இலங்கையின் என்ற நோக்கத்தில் இருந்தால் போனால் நிச்சயமாக இலங்கை இன்னொரு 5 வருட ஆட்சியில் எங்கேயோ போகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இருக்கின்றது. அப்போ ஜனாதிபதியாக இருக்கட்டும், இந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் சம உரிமையை தந்து சமமான தேவைகளை பூர்த்தி செய்து, அதில் பொதுவாக நான் சொல்ல விடயம் என்னென்ன, அரசாங்க வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விடயங்களும்
சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த நாட்டில் இன ஒற்றுமை பாதுகாக்கப்படும். எதிர்காலத்தில் எமது இன ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டால் எதிர்காலத்தில் சர்வதேச உதவியும் எங்களை நாடி வரும். சர்வதேசத்தில் புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் நிறைய வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு உதவி செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் சுமூகமான ஒரு நிலை, மூவின மக்களும் ஒன்று சேர்ந்து வாழ்கின்றார்கள் என்ற ஒரு நற்செய்தி வெளியுலக எடுத்து சொன்னால் நிச்சயமாக இந்த இலங்கை புனித தேசம் நான் நினைக்கின்ற இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுடன், அதாவது நடித்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் படித்தவர்கள் இந்த ஆட்சியை ஆள வேண்டும் என்ற ரீதியிலே எல்லாரும் சேர்ந்து ஒரே முகமாக ஒரே தோற்றத்தோடு இந்த வாக்குப்பதிவினை செய்து அமோக வெற்றியினை இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்து வருவார்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் அனுப்பியிருக்கின்றது. அதாவது பல்வேறு வேலை திட்டங்களிலே பொய் நாடகங்களை நாடிக்கொண்டிருந்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கிறது. அதாவது இதிலே படித்த இளைஞர்கள் மற்றும் புத்திஜீவிகள், லோயர்ஸ், டாக்டர்ஸ் என்று படித்த ஒரு சமுதாயம் இந்த பாராளுமன்றத்தை இந்த முறை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கின்றது. உண்மையும் வரவேற்கத்தக்கது. டில்சான் பொருளாதார ரீதியிலே பின்தங்கி கொண்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ஓரளவு நமது நாட்டை நிலைநாட்டி கொண்டிருந்தார். அவருக்கும் இத்தருணத்திலே நாங்கள் நன்றி கூற வேண்டும். அதே போன்று இனி வரும் காலங்களிலே இந்த நாடானது மிகவும் சிறந்து, அதாவது வியாபாரத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி, அதாவது பணக்காரர்கள் பணக்காரராகத்தான் ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏழைகள் இன்னும் ஏழைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு மாற்றம் தேவை. புதிய அரசாங்கம் வந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம், அதை ஏதோ ஒரு அரசாங்கம் வருது, எங்களுக்கு ஏதோ செய்வாங்கிற நினைப்பு இருந்த ஒழிய வேறு எந்த நினைப்பும் வரல. ஆனால் இந்த மாற்றம் வர்த்தகர்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை உண்டாகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. பெரிய மாற்றத்தை ஏற்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை வரவேற்கிறோம். ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் ஒரு நாட்டில் தனியார் துறை என்ற பங்கு தான் பெரும் பாகம் வகிக்குது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கையை பொறுத்த தனியார் துறை பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த தனியார் துறை பெரிய மாற்றத்தை இந்த அரசாங்கம் உண்டாக்கி தருங்கிற பெரிய நம்பிக்கை எல்லாத்திட்டும் இருக்குது. ஆகவே தனியார் துறையின் பங்கு இந்த அரசாங்கத்துக்கு பெரும் பங்கை வகிக்கும். அதே போல் அவர்களும் தனியார் துறைக்கு சரியான முறையில் எல்லாம் நடத்துவார்களே ஆனால் இது திறம்படமான ஒரு எதிர்காலம் நமக்கு உருவாகலாம். அதற்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு இனவாதம் பிரதேசவாதம் எல்லாம் அரசியல் தலைவர்களால் விதைக்கப்பட்டதை தவிர எங்களுக்குள்ள அது எப்போவுமே இல்லை. நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள், நாங்கள் எல்லாம் இலங்கையர். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்த அரசியல்வாதிகள் சில பேர் கொழும்புல சிங்கள தலைவர்களோட தங்கள் தொடர்பாக பேணிக்கொண்டு எங்களை இவ்வளோ நாளும் முட்டாள்களாகி கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நவீன உலக ஊடகங்கள் அதுகள் மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக நாங்கள் கண்டறிந்து கொண்டோம். அதனால தான் இந்த மாற்றத்தை ஏற்படுது. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு கொழும்புல பார்த்தா வெள்ளவத்தை வம்பலப்படி கொள்ளுப்பட்டி வத்தலை பக்கங்களை பார்த்தா முழு பேரும் நாங்கள் பிரதமருக்கு தான் வாங்க கொடுத்தோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இதான் எங்களுக்கு அது மாதிரி யாழ்ப்பாணத்திலே நாங்கள் முடிவெடுத்துட்டோம். நாங்கள் கொடுப்பது ஜேவிபிக்கு தான். அது நாங்கள் தெளிவான முடிவாக இருந்தோம். நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் மாற்றம் ஒன்று தான் மாறாது. நாங்கள் பட்டது காணும். எங்களை குழந்தைகள் இன்றைக்கு எல்லாருமே வெளிநாட்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே லோ இல்லை, அதுதான் மெயின் பிரச்சனை எங்களுக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாரையும் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டமாக இருக்கிறது. ஆனால் அங்கே போனால் அங்கே எல்லாருக்கும் ஒரே சட்டம்ன்றதுக்காக தான் நிறைய பேர் அங்கே போகிறோம். மற்றது அப்படி நிறைய பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் உணர்ந்து வெளிநாட்டு போனவர்கள் அதெல்லாம் உணர்ந்தபடியாக அவர்கள் சொல்கிறார்கள், ஓகே நாங்கள் எங்கள்கிட்ட இனவாதம் மதவாதம் இல்லை, எங்களுக்கு அதை தரப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் அது எல்லாத்தையும் களைஞ்சிட்டோம். அது எங்களை புதிய ஜனாதிபதியாக அதை எப்போவோ களைஞ்சிட்டார். அப்போ எங்களுக்கு விளங்கிட்டு தெளிவான சிந்தனையோடு தான் நாங்கள் இதை செய்கிறோம். இனி அந்த மாதிரி எங்களை எப்போவுமே பேக்காட்டவோ மோசடி செய்யவோ முடியாதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நாங்கள் இந்தியாவிட்ட தான் போகிறோம். இன்றைக்கு சாப்பாடு சாமானுக்கு இந்தியாவுக்கு போகிறோம். தங்கத்துக்கு விலை வைக்கிறேன்னா அது ஒரு தனிநபர் வைக்கிறார். அப்போ இப்படி நிறைய பிரச்சனை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மன்ன உளைச்சல் தான் இன்றைக்கு நாங்கள் யாரையும் ஆதரிக்காமலுக்கு உங்கள்கிட்ட தந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நாடு டெவலப் ஆகணுன்ற அந்த நல்ல நோக்கத்தில் தான் இன மத பேதம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து அழகான முறையில் உங்கள் பொன்னான வாக்களை அளித்து இந்த நிலைக்கு இந்த நாட்டை ஒரு சீர்நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுறோம். ஸ்ரீலங்கன் உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையானவர்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம்.
இன மத பேதம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் நம் அனைவரும் ஒற்றுமையானவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நிரூபித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் இதுபோன்று ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு நல்ல நிலைக்காக வருவதற்காக வேண்டி நாம் பிரார்த்திப்போம். அதே நேரம் எங்களோட கிரேட் பிரசிடென்ட்டுக்காக வேண்டி அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக வேண்டி நம் அனைவரும் பிரார்த்திப்போம். அதே நேரம் இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 225 பேரும் கட்சி பேதம் இல்லாமல் நாம் அனைவரும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்து நாம் இந்த நாடு அபிவிருத்தி அடைய வேணும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் நம் அனைவரும் முயற்சிப்போம். முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், ஆரம்பத்திலேயே இந்த ஜனாதிபதி வந்த குறிப்பிட்ட காலத்திலேயே இந்த நாட்டில் ஒரு சீர்நிலைக்கு வந்துடுது. இந்த நாடு ஒரு நிலைக்கு வந்துட்டது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் இப்போதோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிந்த பின்னாடி கூட இந்த கொழும்பு மாநகரம் மட்டுமல்ல, இந்த முழு நாட்டிலேயும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. அந்த வகையில மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. எங்களோட கிரேட் பிரசிடென்ட் அவரோட லீடர்ஷிப் 100% பர்ஃபெக்டா இருக்குது. எஸ் எ டெவலப் கண்ட்ரி இஸ் லுக் லைக் டிஃபரெண்ட் கண்ட்ரி. உண்மையிலே இந்த டெவலப் கண்ட்ரி எப்படி இருக்குமோ அந்த அது போல இந்த நாடு இப்போது சூழ்நிலை இருக்கிறது. இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த நாடு டெவலப்பின் பாதையில் செல்லும் என்பதை நம் அனைவரும் 100% நம்புகிறோம். அதுபோல இந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நாட்டுக்காக வேண்டி கஷ்டப்படுவார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. இனமத பேதம் இல்லாம கட்சி மத பேதம் இல்லாம எல்லோரும் நாட்டுக்காக வேண்டி, நாட்டில் அபிவிருத்திக்காக வேண்டி, நாட்டில் ஏழை மக்களும் நல்லா வாழும்ன்ற அந்த நல்ல நோக்கத்துல எல்லோரும் கஷ்டப்படுவான்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காணொளியில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் இந்த புதிய அரசாங்க மாற்றம், ஆட்சி மாற்றம் குறித்து மக்கள் என்னென்ன கூறுகிறார்கள் என்பது தொடர்பாக தான் நீங்கள் பார்த்தீர்கள். இதே போன்று இன்னும் பல பிரதேசங்களிலிருந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு நாங்கள் இவ்வாறான காணொளிகளூடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எழுதுங்கள். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசியாருடன் நான் டில்ஷான் வின்சன். வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க.